ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபஹேது சந்திரதத்தரம் சதமானம் பவதி சதா யுப்புருஷதேந்திரியாயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. வாங்க வெள்ளச்சாமி, இவர்தான் என் வசந்த். வணக்கங்க. மேரேஜ் ப்ராப்தி ரஸ்து, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க சொன்ன வார்த்தையை இவங்க அப்பாவும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ அப்பா வயசுல என்னால சொல்ல முடியும், ஆனா பர்மிஷன் அவர் தான் கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். டே வெள்ளச்சாமி, நான் பெரிய தப்புன்ட்டேன். உங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு நான் அனுப்பியிருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் அங்க போனதுனால இப்படி நடந்தது. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்பதான் போறாங்க. ஏதோ ஒரு வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்தாங்களாம். அப்படியே காயத்ரி பார்த்துட்டு போலாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்க எல்லாம் போயிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னால வந்திருந்தா காயத்ரி பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல. இத்தனை நேரம் காத்து வந்துட்டு இப்பதான் போறாங்க. அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யாராவது தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். என்னடா சொல்றேன்? இல்ல இப்ப நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த கல்யாணத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிள்ள வேற, அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிள்ள வேற. கடைசி நேரத்துல தெரிஞ்சுட்டு அப்பா என்ன பண்ணாரு, அந்த பொண்ணோட மனசு நோவக்கூடாதுங்கிறதுக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிளைய மாத்திட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிளைய உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த விஷயம் எனக்கு எதுக்குடா? இல்ல நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்க போறத நம்ம நினைக்கிறது இல்லன்னு சொல்ல வரேன். நடக்க போறதெல்லாம் முன்னாலேயே தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? அப்படிதான் வச்சுங்களேன். என்ன வச்சுக்கிறது? இல்ல உங்க பொண்ணுக்கு எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். என்ன புரியும்? எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு. என்ன நான் சம்பந்தி பத்தி பேசினேன், இவன் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போறான். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆன கைதி. போற வழியில இறங்கிறேன். இந்த குழந்தைங்களாம் அனாதை குழந்தைங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க அவங்கள பிக்னிக் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்த குழந்தைங்களோட பாட்டை வண்டிக்குள்ள நிறுத்திட்டீங்களே. குழந்தைங்களை பாட்டை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. நீங்க வண்டிக்குள்ள இருந்தா அவங்க எப்படி பாடுவாங்க? எவ்வளவு ஒரு மென்மையான இசையா. ஜீசஸ், நீங்க யாரு? நானும் ஒரு அனாதை. பெத்தவங்க என்ன ஒரு கோயில போட்டு போயிட்டாங்க. ஒரு பெரியவர் தான் எடுத்து வளர்த்தாரு. அவர் பேர் சாம்பசிவ ஐயர். அவர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. மந்திரங்களுக்கும் மனிதநேயத்துக்கு நடுவில் தான் இந்த வெள்ளசாமி வளர்ந்தான். என்ன இருந்தாலும் அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை நீ எடுத்தது தப்பு. 108 குடம் பால்ல இருந்து 1 டம்ளர் பால் எடுத்து கடவுளை பட்டினி போட்டிய. ஐயா, உங்களுக்கு 4 இட்லி 3 தோசை 2 வடை வடகரியோட சாப்பிட்டாதான் பசி ஆறும். அந்த மாதிரி 108 குடம் மில்க் ஊத்துனாதான் என் பசி ஆறும் மிஸ்டர் சிவபெருமான் எப்பாவது உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல நீங்க ஊத்துன 108 குடத்தை குடிச்சிட்டு ஏன்னு ஏப்பம் விட்டாரா? நான் கண்ணை மூடிட்டு சிவபெருமான்ட்ட கேட்டேன், ஐயா நீங்க எத்தனை குடம் பால் குடிச்சிங்கன்னு. அதுக்கு ஈஸ்வரன் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ கொடுத்த 1 டம்ளர் பால் தான் எனக்கு கிடைச்சது. ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஏண்டா கிண்டலா பண்ற? குணகுணமா பாலை கொண்டு போய் சிலைக்கு ஊத்துறதை விட 1 டம்ளர் பாலை சிலைக்கு ஊத்திட்டு மீதிய பட்டினி இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதுதான் சாமியை போய் சேரும். கத்தையா நோட்டை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல கொட்டுறதை விட கோயில் செலவுக்கு தேவையான பணத்தை தவிர மீதிய ஒரு ஆஸ்பத்திரிக்கோ இல்ல அனாதாசிரமத்துக்கோ கொடுத்து பாருங்க, அதுதான் சாமி அக்கௌண்ட்ல சேரும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு நீங்க தான் சொல்றீங்க. அப்படின்னா நீங்க தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது குழந்தையே அழுது. இதுவரைக்கும் நான் சொன்ன பாயிண்டை விட இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப நான் பாலை கொண்டு போய் கொடுத்தேன் குழந்தை, அது வேற யார் குழந்தையும் கிடையாது, சாட்சாத் சிவபெருமானுடைய குழந்தை. ஏன்னா அந்த குழந்தையோட பேரு முருகன். சொந்த குழந்தைக்கே பால் கொடுத்திருக்கேங்கிற சந்தோஷத்துல சிவனுடைய குட் புக்ஸ்ல என் பேர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இந்த குழந்தைக்கு பால் கொடுத்த விஷயத்துல நீங்க என்ன தண்டிச்சீங்கன்னா
சிவனோட கழுத்துல இருக்கிற நல்ல பாம்பு உங்க கெட்ட கண்ணை கொத்தும். பசிச்ச குழந்தைக்கு தானே பால் கொடுத்துருக்கான். இதுக்கு எதுக்கு பஞ்சாயத்து? இதை நான் ஆரம்பத்திலே நினைச்சேன். அப்ப வாங்க பஞ்சாயத்தை கலைச்சிடலாம். என்ன கலைக்கிறது சட்டப்படி குற்றங்கிறீங்களா? இவன் என்ன பேசினாலும் எத்தனை சமாதானம் சொன்னாலும் கோயில் மூலஸ்தானத்துக்குள்ள நுழைஞ்சது தப்பு. அதுக்கு இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இன்னில இருந்து 7 நாள் இவன் என்னோட பேசவே கூடாது. ஐயா, இந்த கார்கள் நிதிக்காக ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன், அதை எமோ பண்ணிட்டீங்களா? ஐயா என்னப்பா என்ன? ஐயா, என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேச வர்றாங்க. பணத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்குதுங்க. கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி ஐயாவே வந்துட்டீங்க. தெய்வம் எல்லாம் ஓகே, தட்சணை எவ்வளவு? 500 ரூபா வேணுங்க. இந்தாங்க 300 ரூபாய் கொடுங்க, மீதியை கல்யாணத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துடுற பாவம், கஷ்டப்படுறான். இந்தப்பா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. சீக்கிரம் வந்துருங்க, புது செருப்பு. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, சீக்கிரம் வாடி. வந்துட்டே இருக்கேன் நானு. சீக்கிரம் வாடி. வந்துட்டே இருக்கேனா? ஹ! சுச்சோ. பாத்துடி. என்னத்துக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? என்ன விஷயம்? உட்காரு, உனக்கு நான் சமாச்சாரம் வேணாம். சொல்லணும். எனக்கு இருக்க சந்தோஷத்துல கையும் ஓடல, காலும் ஓடலடி. கையெல்லாம் ஓடாதுன்னா காலுதான் ஓடும். இதோ இந்த எனக்கு பேச்செல்லாம் அதோ அவனாலதான் வெள்ளச்சாமி. லெட்டர் படிச்சு வர்றி. நீங்களே படிச்சு சொல்லுங்களே. உங்க அவசரத்தை பார்த்தா எனக்கு மனசு கேட்கவே மாட்டேங்கிறத நீங்க மனசு சொல்லுங்க. இப்படி கேட்கும், காதாண்டி கேட்கும். ஆஹா, இந்த கிண்டெல்லாம் உங்களுக்கு அவன்கிட்ட தான் வந்திருக்கு. சாவித்ரி, ம். என்னோட படிச்சவன் ஒருத்தன். ஆஹா. பேரு பார்த்த சாரதி. ஆ. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமோ? பார்த்த சாரதி தேர் ஓட்டுவார். கோயில் புத்தி. தேரும் பல்லக்கம் தவிர வேற வார்த்தையே வராது. சரி, கலெக்டர் டி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். பெரிய உத்தியோகமோ? ஆமா, அவனுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். ஆ. டேய், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு காயத்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கான்னு எழுதிட்டு கூடவே ஒரு போட்டோ அனுப்பிச்சேன். அனுப்பி உன் மகனை என் மகளுக்கு கட்டி வைக்க சம்மதமா தெரிவிக்கவும், இப்படிக்கு உன் சாம்பசிவம் அப்படின்னு எழுதி போட்டேன். சரி, அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா? நம்ம காயத்ரிய அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். இது சம்பந்தமா மத்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு அடுத்த வாரம் நம்ம அதுக்கு வரலாம். லெட்டர் படி. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவே இல்லையே நீ. சொல்லுங்க. ஏசி ஏசின்னா அந்த சில்லுன்னு பொட்டி எல்லாம் பண்றாளே. மண்டு மண்டு. இல்லையோ? ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர் அடி, அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? என்ன சாவித்ரி, என்னம்மா ஏன் இப்படி மூச்சு வாங்குறது? ஒண்ணு இல்லைண்ணா, ஆ? அந்த சூலூர் சுப்பிரமணியத்தை நினைச்சுட்டேன். பயமா இருக்குண்ணா. எதுக்குடி பயம்? நம்ம மாப்பிள்ளை போலீஸ் கமிஷனர் ஆச்சே. அவர் அந்த உதைப்பாருன்னு உதைக்கிறதா? முட்டிக்கு முட்டி தட்டி அவனை உள்ள தள்ளிடுவார். இப்பதான் பண்றோம். இந்த உறவுல அவன் தலையிடவே முடியாது. நான் சொல்லல, பகவான் என்னைக்குமே நம்மளை கைவிடவே மாட்டான். சரி, இந்த விஷயத்த காயத்ரிக்கு உடனே சொல்லணும். ஈஸ்வரா, காயத்ரி, காயத்ரி. உன்னை பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் மாப்பிள்ளை ஆத்துல வராமா? மாப்பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புள்ள, அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை பார்க்கறான். உனக்கு ஏத்த இடம். உனக்கு சந்தோஷம் தானே? ஆர் யூ ஹாப்பி? இவன் எங்க போய் தொலைச்சான்? டேய் டேய் வெள்ளச்சாமி, வெளிச்சாமி, பாத்தீங்களா ஜோடிய? வந்த விஷயத்த சொல்லுங்க. துக்கம் விசாரிக்க வந்திருக்கோம். ஐயருடைய கருமாதி துக்கம் இல்ல, உங்க 2 பேருடைய கிசுகிசு துக்கம். ஐயர் உன்னை சின்ன வயசுல வளர்த்ததுக்கும் மாமி நல்லபடியா சாப்பாடு போட்டு உன்னை கவனிச்சதுக்கும் அர்த்தம் வேற. அவங்க 2 பேரும் போன உடனே நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்களே, இதுக்கு அர்த்தமே வேற. ஐயா, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க 2 பேருடைய கள்ளத்தொடர்பு முதல்ல மாமிக்கு தெரிஞ்சு மாமி பொட்டோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவுக்கு தெரிஞ்சு மாமா பொட்டுன்னு போயிட்டாரு. அவங்க 2 பேரும் போனதுக்கு பிறகு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நீங்க 2 பேரும் கல்யாணத்தை தவிர மத்த இத்தியாதி எல்லாம் பண்ணிக்குவீங்க. இதை தெரிஞ்சிருந்து நாங்க நெத்தியில போட்டு பட்டையும் அடிச்சுக்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு போக சொல்றேடா பரதேசி பண்டாரம் நாய. இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற நீ ஐயர் இல்லடா, நீ தாண்டா லோயர்.
யாரா லோயரு? நான் ட்ரெயின்ல போனா கூட லோயர்ல போக மாட்டேன்டா. அப்பர் லாண்டா போவேன். அறிவு கட்டவனே. அப்புறம் ஏன் ஊஞ்சல மிதிக்கிறான்? ஏன் ஊஞ்சல சும்மா இருங்கண்ணா. ஐயா, ஐயா. உட்காருங்க உட்காருங்க. இது பாரு வெள்ளச்சாமி, நீ தப்பு பண்ற. உன் மேல தப்பே இல்லைன்னு வச்சுப்போம். காயத்ரியோட அம்மா அப்பா செத்து போயிட்டா. இன்னைக்கு அவளுக்குன்னு யாரும் இல்ல, உனக்குன்னு என்னைக்குமே சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுவும் இல்லாம காயத்ரி உயர்ந்த ஜாதி, நீயும் தாழ்ந்த ஜாதி. இப்படி எந்த உறவு முறையிலும் சம்பந்தமே இல்லாத நீயும் அவளும் தனியா கல்யாணம் ஆகாம ஒன்னா இந்த வீட்டுல இருந்தேன்னா அது இந்த ஊருக்கு தானே அசிங்கம். இப்ப நீங்களா என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு பிராமண பொண்ணு கீழ்ஜாதி பையனோட ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? காயத்ரி எங்க வீட்டுக்கு அனுப்பு. நான் சுத்தமான பிராமின். அந்த காயத்ரியா என் பொண்டாட்டியும் பொண்ணு நன்னா பாத்துக்குவா. இல்ல காயத்ரி இங்கேயே இருக்கட்டும், நாங்க வந்து பாத்துக்குவோம். நீ வெளியே போ. கெட் அவுட் யூ. முடியாது, நான் போக முடியாது. என் காயத்ரிக்கு ஒரு வாழ்க்கை அமைற வரைக்கும் நான் அவளை விட்டு எங்கேயும் போக முடியாது. அது வரைக்கும் உங்களையும் உங்க ஊரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா அவளிடத்துல நீயே தாலி கட்டி நீயே அவளுக்கு புருஷனாரு. கல்யாணம் ஆகாத 2 பேர் இந்த ஊர்ல தனியா ஒரு வீட்டுல இருக்கான்னா அது எங்களுக்கு தான் அசிங்கம், அவமானம், கேவலம். அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து எந்த ஒரு மானசனும் இந்த ஊர்ல பொண்ணு கேட்டு வரமாட்டான். இதுக்கு மேல நாங்க இப்படிதான் இருப்போம். நீங்க அடம் பிடிச்சா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அப்படி வரல, உடனே உங்களை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எந்த கடையிலையும் எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்காது. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த ஊர்ல யாரும் தரமாட்டாங்க. மொத்தத்துல உங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். சீக்கிரம் நல்ல முடிவுக்கு வாங்க. போல வாங்க. ஐயா, அசோகவனத்துல இருந்த சீதைய காப்பாத்துறதுக்காக தான் அனுமார் போனாருங்கிறது கம்ப ராமாயணம். ஆனா அவ மேல ஆசைப்பட்டு தான் போனாருங்கிறது உங்க ராமாயணம். இங்க ஒரு யுத்த காண்டத்தை உருவாக்கிடாதீங்க. போயிட்டு வாங்க. என்னம்மா இது? என்னைக்கு இல்லாம வெள்ளச்சாமியும் ஐயரும் பாட்டு பாடின்னு இருக்கிறாங்க. பாட்டு பாடிட்டு இருந்தாளா? நானும் கூட எசப்பாட்டு பாடிட்டு வந்தேனுங்கம்மா. நல்லா இருக்கு போடி. என்னமோ அவளும் பாட்டு பாடினாளா, இவ்வளவு எதிர்பாட்டு பாடினாளா, பெருசா ஆள. வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், கோசு. என்னன்னா யாரும் சொல்ல மாட்டான். எனக்கு தெரியும். சரி, பட என்ன கை வாங்குற? குண்டு கத்திரிக்காய் பிஞ்சா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமாண்டி, என்ன கத்திரிக்காய்? எனக்கு கூட கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு 1/2 கிலோ சேர்த்து வாங்கல. பண்ணலாமே. சுச்சு கத்திரிக்காய் வேண்டாம். ஆமா மாமி, பாவக்காய் வாங்கி நைஸா நறுக்கி நெய்ல விட்டு லேசா வதக்கினா பிரமாதமா இருக்கும். பாவக்காய் பாவக்காய் வேண்டாம். சரி 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 சரி. கருணைக்கிழங்கு பயப்படுறேன். பேசாம கோவக்காய் இருக்கிற சொல்ற. கோவத்துக்கு நீங்க கோவக்காய் சமைச்சு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ, காய்கறி எல்லாம் கொட்டிட்டு வேண்டாம். வெறும் மோர் சாதம் தான். என்னடி ஏட்டிக்கு போயிட்டு அவன் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ சும்மா கேட்டுட்டே இருக்கே. அவங்கள ஏத்து பேசுறானா? ஆமா. டேய், என்ன இது இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்றான்? அது வந்து அவங்கள ரொம்ப ஏத்து பேசுறா. எனக்கு ரொம்ப கோவம் வருது. டேய், முதல்ல ஆத்த விட்டு வெளில போடா. மாமி என்ன மாமி சொல்றீங்க? வெளியே போடா. போ. இனிமே இந்த ஆத்து பக்கம் வந்தா காலை ஒடிச்சு கழுத்துல கட்டி போடுவேன். படவா போறேன்டி. போட்டும் என்ன? ஐயோ, வாசப்படி தாட்ட போறேன். போயேண்டா, வெளியில போ. ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா பின்னாடி வந்து வருத்தப்படுவாண்டி. ஆமா, பின்னால வந்தா பின்னாலதான் வருத்தப்படுவான். உங்க பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு வெக்கம் இல்ல? அது சரி நமக்கு சரி எதுக்கு? சரி சரி. இந்த வருஷத்துக்கு சிறந்த நடிகர் அவார்டு உங்க 2 பேருக்கும் தான் கொடுக்க போறா. என் முன்னாடியே நடிக்க வேண்டாம். ஏன் இந்த 2 பேரும் உள்ள போங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் வெறும் மோரிஞ்சான் தான். அவார்டு கொடுத்து மோர் சாதமா? அதே ஜாஸ்தி தான் போங்க. காயத்ரி, என்னம்மா கருத்து போயிட்ட? டவுன்ல ரொம்ப வெயிலா? இல்லப்பா, சரி, பரிசெல்லாம் நன்னா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன்பா. நன்னா எழுதுனா பத்தாது, ரொம்ப நன்னா எழுதிருக்கணும். என்னடா ரொம்ப நன்னா? ஐயரே, எங்க லெவலுக்கு நாங்க 80% எடுத்தோம்னா கலெக்டர் ஆயிடலாம். ஆனா அதே உங்க லெவலுக்கு நீங்க 80% எடுத்தீங்கன்னா வெறும் பில் கலெக்டர் தான். டேய், இவ என் பொண்ணுடா. என் கனவை என்னைக்குமே கலைக்க மாட்டான். நீ வாமா, அவன் கிடக்கான். டேய், அவ வந்ததும் வராதமா. எனக்கு நான் மார்க் மண்ணாங்கட்டி நான் அவளண்ட பேசிண்டு. அப்ப மார்க் மண்ணாங்கட்டி தானா? பட மாமி, பல்லக்குல வந்த உங்க பொண்ணுக்கு பசிக்குதோ இல்லையோ, பல்லக்குக்கு பசிக்குது. நேத்து வச்ச வத்த குழம்போட பேலன்ஸ் போட்டேன்னா போடி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். வயித்துல பெரிச்சாலதான் இருக்கு. போ. இப்படியே தட்டி கொடுத்தே வளர்க்குறேன். நான் பண்ண தப்பு தானே இது. இது தப்பு பண்ணாம இருக்குமா? நானே தண்டனை கொடுக்குறேன். பொண்ணுங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதை விட பெரிய தண்டனை தர்றேன். 1 மாசத்துக்கு இவன் சாமியே கும்பிடக்கூடாது.
சாமி இவனுக்கு மொட்டை அடிச்சு முகத்துல கருமொழி செம்மொழி குத்தி கழுத மேல ஊர்வலமா கொண்டு வரணும் சாமி. அப்படியே இருந்தாலும் இவன் செஞ்ச தப்புக்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம்? இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. அப்படி நான் என்ன பெருசா பேசுறேன்? தண்ணி குடிக்க எவ்வளோடன் பேசுனீங்க, கடகடன் குடிங்க. அதாவது இந்த கழுத கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் பழைய தீர்ப்பு, அது நமக்கு வேண்டாம். வெரி குட். அதனால நான் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்சிங்கா புதுசா ஒரு யோசனை சொல்றேன். அது கொஞ்சம் லேட்டஸ்டா கூட இருக்கும். ரொம்ப தண்ணி காட்டுற விஷயத்தை சொல்லு. காதை காட்டுங்க. என்ன சைலண்டா இருக்கு, சத்தத்தையே காணோம். கரெக்ட். என்ன கரெக்ட்? எனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளியா வைத்தி. கோயிலுக்கு வந்த பொண்ணு கிட்ட தானே உங்க பையன் தப்பா நடந்துக்கிட்டான். ஆமா. அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவிலுக்கு வர அத்தனை பொண்கள் செருப்பையும் அவன் துடைக்கணும். அருமையான தீர்ப்பு. ஆமா. இல்ல என்ன இல்ல? ஏன் இல்ல ஒண்ணு இல்ல, உங்க இல்ல என்ன இல்ல? அது இல்ல, உன் ஐடியாஸ் எல்லாம் அவ்வளவு டிஃபரெண்டா போறதே. எப்படி உனக்கு இதெல்லாம் தோணுது? அது இருக்கட்டும். நான் சொன்ன ஐடியா வச்சு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்களே, ஒருவேளை தப்பே செய்யாதவனுக்கு நீங்க தப்பா தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அது தப்பு இல்லையா? டேய், தப்பு செய்யாதவனுக்கு தப்பி தவறி கூட தண்டனை கொடுக்க மாட்டேன். ஆமா. என்ன ஆமா? ஏன் ஆமா இருக்கட்டும், உன் ஆமா என்ன? ஆமா, நீங்களும் ஒரு மனுஷன் தானே, உங்க தீர்ப்பு ஏன் தப்பாக கூடாது? ஏய், நான் எதையுமே 100 தடவை யோசிச்சு தான் செய்வேன். என் தீர்ப்பு என்னைக்கும் தப்பாது. என்னைக்குன்னா என்னைக்குமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள், ஒரு சண்டே லீவு தானே அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க தப்பான தீர்ப்பை சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க தான் போறீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி நிக்கவே மாட்டேன்டா. என்னடா? பின்ன என்ன, நான் விளையாட்டுக்கு சொன்னா நீங்க பாட்டு சீரியஸா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொன்னப்பா? இல்ல வேணாம், நீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இல்ல வேணாம் வேணாம். சரி. இவ்வளவு பெரிய கல்யாணம், இவ்வளவு கூட்டம், எவ்வளவு காருங்க. எங்க காயத்ரி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கா சார். அதெல்லாம் விடுப்பா. நீ இல்ல முதல் நாளா வந்திருக்கணும். நீயே லேட்டா வந்த அப்படி? இல்ல சார், அது வந்து இவன் என்ன பண்ணுவான்? இப்போ பொண்ணுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் இவன் தான். நிறைய ஜோலிகள் இருந்திருக்கும், அதான். சரி நீ வாப்பா. போப்பா. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளைய கூப்பிடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்லி ஆகணும். என்ன சாமி இந்த ஆள் மறுபடியும் குழப்பறான்? தெரியலையே. என்ன சொல்றதா இருந்தாலும் சபையில வேண்டாம், தனியா வந்து சொல்லுங்க. இல்ல, இந்த சபையில சொல்ல வேண்டிய விஷயம், எல்லாரும் முன்னாலும் சொல்ல வேண்டிய விஷயம். என்னது? உங்களை மாதிரி உயர்ந்த ஜாதியில உள்ள பிராமணன் வெள்ளச்சாமி மாதிரி தாழ்ந்த ஜாதி பையன்கிட்ட ஏமாறக்கூடாது. வெள்ளச்சாமிக்கும் காயத்ரிக்கு இருக்கிற கள்ள தொடர்பு உண்மை, உண்மை, இது சத்தியம். இவங்களுக்குள்ள தப்பான உறவு இல்லைன்னு சொல்றதுக்காக அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரல. இவன் என்ன அடிச்சு மிரட்டி கத்தியால குத்துவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இத்தனை நாளா இவங்க 2 பேர் உறவு பொய்ன்னு நான் நினைச்சேன். எப்ப என்ன அடிச்சு வாயை மூட பார்த்தானோ அப்பவே இவங்க உறவு உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 9 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை சொல்லி என் கழுத்துல கத்தி வச்சு இல்ல, இப்ப என்ன கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போ. நான் செத்தாலும் சாவனை தவிர ஜட்ஜி விஸ்வநாத ஐயரை ஏமாற விட மாட்டேன். அவர் வீட்டுக்கு நீ போனியா? அவர் நீ மிரட்டினியா? சொல்லு. அவரை மிரட்டி தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? நான் மிரட்டி உண்மையை தான் சொல்ல சொன்னேன். இப்ப அவர் பொய் சொல்றாரு. கத்தியை காட்டி ஒரு பிராமணனை மிரட்டி இன்னொரு பிராமணனை ஏமாத்த பார்த்திருக்கேன். ஐயோ ஐயோ, அப்படிலாம் நான் சொல்றபடி செய். போய் அந்த மேடையில உட்கார். நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இப்ப நான் சொல்றதை நீ செய். உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. பொண்ணை கூப்பிடுங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போருமா? இந்த சபைக்கே தெரிய வேண்டாமா? நான் ஒரு ஜட்ஜ். எத்தனையோ கேஸ்ல தீர்ப்பு எழுதியிருக்கேன். ஆனா சில சமயம் பொய் சாட்சிகளால என் தீர்ப்பு தப்பா இருந்திருக்கலாம்.
ஆனா இந்த தீர்ப்பு பொய்யாகாது, பொய்யாகவும் விட மாட்டேன். எத்தனை பொய் சாட்சிகள் ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு சொன்னாலும் ஒரு ஜட்ஜ் அவன் முகத்தை வச்சு அவன் நிரபராதியா இல்ல குற்றவாளியான்னு கண்டுபிடிச்சிருவான். வெள்ளச்சாமி அந்த மணமேடையில உட்கார சொன்னேனே, அப்ப அவன் முகத்தை பார்த்தேன். காயத்ரி மணமேடைக்கு வந்த உடனே வெள்ளச்சாமி அந்த இடத்துல பார்த்தாலே, அப்ப அவன் முகத்தையும் பார்த்தேன். அந்த ரெண்டு முகங்கள்ல இருந்த உணர்ச்சிகள் இருக்கே, அதுவே எனக்கு சொல்லிடுச்சு அவங்களுக்குள்ள என்ன உறவு இருந்திருக்குன்னு. வெள்ளச்சாமி உன்னை மணமேடைக்கு கூப்பிட்டு உட்கார சொன்னது காயத்ரி பக்கத்துல உட்கார வைக்கல, காயத்ரியோ மடியில உட்காத்தி வைக்க. ஐயா, நான் எங்க ஜாதி வழக்கப்படி ஒரு தகப்பன் தன் மடியில பொண்ணை உட்கார வச்சு தாரவாத்து கொடுக்கறது தான் வழக்கம். அவளோட தகப்பு ஸ்தானத்துல இருந்து என் பையனுக்கு தாரவாத்து கொடுக்க சம்பந்தி. ஐயோ, உட்காருங்க சம்பந்தி. இதுக்கு மேல இவங்க உறவோட அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கணும். இனிமே இவங்க உறவை பத்தி யாராவது தப்பா பேச முடியுமா? இனிமே இந்த உறவை எந்த நாயும் தப்பா சொல்லாது. ஐயா, ஜட்ஜு தான். இந்த தீர்ப்பு தெய்வீக தீர்ப்பு. இதுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே தலை வழங்கும். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க.